ராமசாமிகிட்ட போகிறேன். அப்படி எப்படி சொல்கிறீங்க? அப்படி ஒரு வெளிப்படையான எந்த அறிவிப்பையும் கொடுக்காதவரை எந்த அடிப்படையில் அதை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன போடணும், பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசணும் அப்படின்ற நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு மட்டும், அவர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் காங்கிரஸுக்கும் பொருந்தும்ல. அவர்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட்ல கட்சியே என்ன சொன்ன மாதிரி இல்ல தலைவர்கள் என்ன சொன்ன மாதிரி அப்படின்னா இன்னொரு கட்சி தவறாக என்ன இத்தனை நாள் செஞ்சிருக்காங்க, இல்ல அவர்களோட மக்களுக்கான அன்ஸ்டேபிள் irrelevant மக்களுக்கான பயனில்லாத பாலிசிஸ் என்ன இருக்கோ அதை பத்தியும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பிரதமர் தெளிவாக செய்கிறார். தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாததான் சாம்பிட்ராடோ சொன்னாருன்னு சொல்லி அது மேல விமர்சனங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. ஏன்னா அதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்கணும்ல. 70 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்காங்க, அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் செய்யல, மக்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு எதை போய் நாடணும் அப்படின்னு. அப்போ இவர்களோட கூட்டணி கட்சியில் இருக்க திமுகக்கு நீட்டுக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு தெரியாது. ஆனா மக்கள்கிட்ட இன்னைக்கு பொய்யான ஒரு பிரச்சார வாக்குறுதி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அந்த அந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறாங்க. அதுல என்ன தவறான பிரச்சாரம்? நான் ஏன் தவறான பிரச்சாரம் சொல்றேன்? இப்ப நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒரு ஆட்சி மாற்றம் வருது அவங்க சொல்ற மாதிரி ஏன் தவறான பிரச்சாரம் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லுது மாநிலங்கள் ஏற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நீட்ல எடுப்போம்ன்றாங்க. மாநிலங்களுக்கான உரிமை கொடுக்கப்படும். 1950 அந்த மாற்றத்தை கொண்டு நீங்க நீட்ட மட்டும் விட்டுருங்க, மத்தது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சொன்னீங்க இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். நீட்ட மட்டும் இல்ல. 1951ல இருந்து இருக்காங்க. அவங்களோட பாலிசி, அவங்களோட ப்ராமிஸ் ஒவ்வொரு 5 வருட காலத்துக்கும் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது திரும்பி இன்னைக்கு 2024 ஒரு ப்ராமிஸ் வச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக ஒன்றும் பண்ணல. ஒன்றும் இல்ல. அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இருக்காங்க. திமுக இஸ்லாமியர்களுக்காக இவ்வளவு குரல் கொடுக்குது. அவர்கள் கட்சியில பெருந்தலைவர்கள் பொசிஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல அவங்க எத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க? அவங்க எத்தனை எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அவங்க மத்திய அரசுல எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க சார்? அவங்க பாலிசிஸ்ல சார் நம்ம குடியரசுத் தலைவராவே வச்சோன்னு பெருமையா சொல்றோம் சார். நான் சொல்றது அந்த கட்சி குறையாத சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. அப்போ அவங்க ஸ்டாண்டர்டா நாங்க முன்னுதாரணமா இவ்வாறு செய்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷன்ல அவங்க கிட்ட டேட்டா கிடையாது. அவர்கள் வாய் வாக்குறுதி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி நாங்க பேருக்காக எங்களோட மெம்பர்ஷிப்ல இல்ல நாங்க பொறுப்புல கிடையாது, ஆனா நாங்க பாலிசிஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காரு அவர்? இப்ப தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற வாய்ப்பு இல்ல. அவர் பீகார்ல இருக்காரு, அவர் கட்சி பொறுப்புல இருக்காரு, அவர் பார்லிமெண்டரி போர்டுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தேர்தலில் யாரு நிக்கணும் அங்க தேர்தலில் அப்படின்ற நிர்ணயம் செய்ய வேண்டிய பொறுப்புல இன்னைக்கு இருக்காரு, முக்கிய பொறுப்புல. சோ அதனால நாங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் தலைவராக. அரசனுடைய பொறுப்புல தேவையில்லை, அதிகாரத்துல இருக்க வேண்டாம். மத்திய அரசனுடைய அதிகாரத்துல இருக்க வேண்டாம். இங்க ஒரு கட்சி சார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் பொறுப்பெடுக்க முடியும். வேற யாரும் எடுக்க முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. சோ நம்ம ஒரு கட்சியில பல கட்சிகள் எடுத்துக்கலாம், ஆர்ஜேடி எடுத்துக்கலாம். எல்லா மாநில கட்சிகளும் மக்களை சந்திக்கிறாங்க. அவங்க நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, வெற்றி பெறாங்க. அப்ப அது அதான் வாரிசு அரசியல். இப்ப அவங்களே பேசுறது இல்லையே. 2 முதல் சுற்றுல இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப இல்ல. இல்ல நான் அதை தவறுன்னு பாக்குறேன். அதனால நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டா இருக்கணும். அவங்க எடுத்துக்காட்டா இருக்கிற நிலைமையில கிடையாது. பாரத கட்சி எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தரவுகள் மட்டும் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. சூர்யா அவர்கள் சொல்லும் போது அவர்கள் தரவுகள் ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னாங்க. நான் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்ல மட்டும் இது நான் பிஐபில இருக்கு, பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணப்பட்டது. தரவுகள் தவறாக இருந்தா அவங்க கொஸ்டின் பண்ணிருப்பாங்க. அவங்களோட எம்பிஸே அந்த டேட்டாவை இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டின் பண்ணல. 37% பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனால பெனிஃபிஷரிஸ் பின்தங்கிய மாநிலங்கள் எல்லாத்திலையும் இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் 35% பெனிஃபிஷியரிஸ் இது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால இஸ்லாமியர்கள். 30% பிரதான் மந்திரி முத்ரா யோஜனால இஸ்லாமியர்கள் மட்டும் எல்லா மைனாரிட்டிஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் எஸ்டி ஓபிசி குறித்து அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு 51% முத்ரால என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டேன். என்னுடைய வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இந்த மாதிரி டேட்டா, அதாவது நீங்க மைனாரிட்டிக்கு என்ன பண்ணீங்கங்கறதை நீங்க தனியா சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு பதில் ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் சொன்னது ஓபிசிக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, எஸ்டிக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, எஸ்டிக்கு என்ன இடஒதுக்கீடு நான் ஜெனரலாவே சொல்றேன். நான் இடஒதுக்கீடு மட்டும்தான் வளர்ச்சிக்கான பாதை இல்லை அப்படின்றது கட்சியோட கருத்து. மக்களுக்கு தேவையான எல்லா வளர்ச்சிக்கான பாரதிய ஜனதா கட்சியோட இடஒதுக்கீடு சொல்ல வேண்டியதானே? அமித்ஷா சொல்லட்டும். தேர்தல் இல்ல, அதான் ஒரே ஒரு நிமிஷம். அவர்கள் எந்த கணக்குல வைக்கிறது இல்ல.
என்ன தேவை சார்? இடபிள்யூஎஸ் எந்த கணக்குல வைக்கிறது? இடஒதுக்கீடு வேண்டாம், இடஒதுக்கீடுனால வளர்ச்சி இல்ல, இடஒதுக்கீடு தவறு. கேம்பெயின்ல எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சி அதை கொண்டு போய் வைக்க முடியல. அவர்கள் வந்து அதே ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு பிரதமர் போய் அவங்க கேம்பெயின்ல இதை சொல்லணும் அப்படின்ற நிர்ணயம் செய்ய முடியாது. அவர்கள் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவங்க வச்சுக்கிறாங்க. நீங்க தான் சொல்றீங்க இடஒதுக்கீடு வேண்டாம்ன்றது கட்சியோட நிலைப்பாடு. வேண்டாம் இல்ல, மன்னிக்கணும், இடஒதுக்கீடு எந்த விதத்திலும் மன்னிக்கணும் பயன்படாது. என்னோட ஸ்டேட்மென்ட் இடஒதுக்கீடு தேவை இல்லை அப்படின்றது கிடையாது. இடஒதுக்கீடு மட்டும்தான் வளர்ச்சிக்கான பாதை கிடையாது. அப்ப எதுக்கு இடபிள்யூஎஸ்? சோ அதான் ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே எப்படின்னா பின்தங்கியவர்கள், யாருக்கு வாய்ப்பே இல்ல, யார் வந்து சமுதாயத்துல வந்து வாய்ப்பே இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை, மக்களாகிய நம்மளோட கடமை. அத வந்து ஒரு 69% அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அத வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அத வந்து அவங்க செய்யும்போது நாங்க அதை மட்டும் தான் வச்சு வாக்கு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இவர்கள் இதை மட்டும் வாக்கு வங்கியாக பாக்குறாங்க. அவங்க இத்தனை நாள் 60 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்பெசிபிக்கா இதை பண்ணி இதனால இந்த சமூகம் வளர்ந்தது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. எங்களால இந்த சமூகங்கள் வளர்ந்தது, இதற்கான வாய்ப்பு இருந்தது, இன்னைக்கு ஆண்டர்பிரனரா இருக்காங்க அப்படின்றத என்னால குஜராத்ல காமிக்க முடியுது, யூபியில காமிக்க முடியுது, என்னால தேசிய அளவுல காமிக்க முடியுது அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சியோட கோட்பாடு. அவர்கள் இடஒதுக்கீட்டை கொடுத்ததனால தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் கல்வி முன்னேறி இருக்காங்கங்கறத காமிக்கிறது டேட்டா சொல்றாங்களே. அவங்க எத்தனை பேர் காலேஜ் எஜுகேஷன் முடிச்சாங்க, எவ்வளவு போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சிச்சு, எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, முதல் தலைமுறை எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை டேட்டா வந்திருக்குல. அத வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லல, அது மட்டும் தான் வழிமுறை அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாம் பெரிய வழிமுறையா இருக்கு சார். கல்விக்கான மிகப்பெரிய ஆயுதமாக, மிகப்பெரிய வழியாக நான் ரெக்கார்டா இருக்கு. இல்ல நான் இன்னொன்னு ஏன் தவறு அப்படின்னு சொல்றேன். அந்த அத்தியாவசியங்கள் இல்லாதனால கல்விகள் பெற முடியாது, கல்வி வாய்ப்பு பெற முடியாம, தொழில் வாய்ப்பு பெற முடியாம காலங்கள் இருக்கு. அதற்கான வழிமுறையை இன்னைக்கு செய்வோம் சார். ஆனா தொழிலுக்கு கல்வி ரொம்ப அவசியம் சார். குறைந்தபட்ச கல்வி எனக்கு அவசியம் சார். என்ன பிரச்சனை? அதை உறுதிப்படுத்த என்ன பிரச்சனைனா இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து அன்னைக்கு காமராஜர் அவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயத்துல இருந்து இன்னைக்கு பலன் பெற்றுட்டு நாங்க அதை செய்தோம் அப்படின்னு கொண்டாடுறது தவறு அப்படின்னு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த ஸ்டேட்மென்ட் கட்சியில இருந்து வருது, என்னோட சொல்லக்கூடிய ஸ்கீம் நீதி கட்சியில இருந்து வருது. நான் என்னோட ரீசனிங் என்னன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேள்விக்கு வந்துடலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு அந்த கல்விக்கான வாய்ப்பு பெறப்பட்டு அவர்கள் அந்த கல்வி முறையில மேல வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொறுப்புல வந்திருக்காங்க. அது வந்து ரிசர்வேஷன் மட்டும் இல்ல, அங்க வந்து அவர்களோட அத்தியாவசியம் பூர்த்தி செய்ய கடந்த 20 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகள்ல எவ்வளவு கிராஜுவேஷன் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. அதெல்லாம் தொடர்ச்சியான கன்சிக்யூட்டிவ் கவர்மெண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஸ்கீம்ஸ் சார். 69% தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்து அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய அம்சங்கள். அதுதான் இன்னைக்கு எல்லா விதமான வளர்ச்சி கொண்டு வருது. உச்சநீதிமன்றம் ஒண்ணு பெண்டிங்கா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, நடைமுறைப்படுத்த முடியுது. நான் ஏன் நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் திரும்பி வரேன். ஏன் ரிசர்வேஷன் மட்டும் வழிமுறை கிடையாது? ஒண்ணும் இல்ல, நான் வந்து சிவகங்கை மேட்டூர் ரெண்டு மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு, பழங்குடியினருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அதனால வாய்ப்பு பெற்று வராங்க. அந்த வாய்ப்பு பெற்று வந்த குடும்பங்கள் மட்டும் திரும்பி அந்த வாய்ப்பு பெற்று இருக்கு. இன்னும் அங்க தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் இன்னும் வேற வாய்ப்பே இல்லாம வெளியில வராம இன்னும் அங்க இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சேன். டேட்டா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த கிரீமி லேயர் இல்ல அதிலே வாங்கிட்டு இருக்காங்கன்னு. டேட்டா சார், டேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளி கல்விக்கு போகாமல் இருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளவு? இதுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி கல்வியை தாண்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உயர்கல்வியை தாண்டறாங்க. நான் டேட்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல சார், நான் டேட்டா மட்டும் நான் லைவ் எக்ஸாம்பிள் நான் சேலஞ்ச் ஆப் எக்ஸம்ஷன்ஸ் நம்ம முன்னுதாரணப்படுத்த முடியாது. சார் எக்ஸம்ஷன் இல்ல சார், மன்னிக்கணும். சுதந்திர இந்தியால 70 ஆண்டுகளாக இன்னும் குடும்பங்கள் வந்து மேட்டூர்ல இருந்தோ சிவகங்கையில இருந்தோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அப்படினா அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். 60 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில இல்ல 69% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு வர முடியாத சோஷியோ எகனாமிக் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களை கொண்டு வர வேண்டியது. செய்து விட்டோம்னு போய் சொன்னா அது ஏற்க முடியாது. யார் சொன்னா செய்து விட்டாங்கன்னு? போதாம இருக்கு சார், இன்னும் செய்யணும்ன்றாங்க. இடஒதுக்கீடு போதும் நான் சொல்றாங்க. அவங்க இல்ல சார் 69% போதும்ன்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுதான் தவறுன்னு சொல்றேன். இடஒதுக்கீடு மட்டும் தான் வாய்ப்பு அப்படினு சொல்றாங்க. அதுதான் தவறான விஷயம். அதுதான் சார் வழி ஏற்படுத்துது, கல்விக்கான வழி ஏற்படுத்துது சார். நான் அது இருக்க கூடாதுன்னு சொல்ல சார். நான் அத மட்டும் தான் வாய்ப்பு அப்படினு சொல்ற கட்சிகள் தான் தவறு அப்படினு சொல்றேன். ஏன்னா ஒரு பாலிசில மன்னிக்கணும், ஒரு ஹோலிஸ்டிக் பாலிசி அப்படினா பல விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும். இந்த கட்சிகள் எல்லாம் இத ஒண்ணு மட்டும் தான் அவங்க பாலிசி, இது ஒண்ணு மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான growthக்கான அடிப்படை இடஒதுக்கீடு. அது அடிப்படை கல்விதான் அடிப்படை சார். ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதில் கல்விதான் சார் அதிகாரத்தை அதுதான் சார் கொடுக்குது. சமூகத்தில் அந்தஸ்து அதுதான் சார் கொடுக்குது. சுயமரியாதை அதுதான் சார் கொடுக்குது.
அது வேணும் சார். அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்கு இடஒதுக்கீடு வேணும் சார். அப்ப என்னன்னா அங்க வந்து ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா அவங்கள அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்க சுகாதாரமா அங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். அந்த பையன் வந்து அங்க வந்து குளிச்சுட்டு வசதியா இருக்கிற வாய்ப்பு, சாப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அவங்க குடும்பத்துல அவனோட சம்பாத்தியமும் தேவையில்லைன்ற வாய்ப்பு இருக்கணும். அவங்க அப்பா வந்து விளிம்பு நிலையில அங்க வேற யாருக்கோ வந்து கஷ்டப்படுத்தி அவர் இருக்கிற நிலைமையில இருக்க கூடாது. இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் இருக்கு சார். அதுக்கப்புறம் முதல் தலைமுறையா வரக்கூடிய பையங்களுக்கான திட்டம் இருக்கு. நிறைய பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் இதை வந்து வெஸ்ட் பெங்கால் கல்வியை மறுத்து வேற எதையும் பேச முடியாது சார். அதுதான் அடிப்படை சார். நான் கல்வியை மறுக்கவே சொல்லல. அதுக்கு அவசியம்ன்ற, அதுதான் பிரதானம்ன்ற, அதுதான் முக்கியம்ன்ற, அதுவும் ஒரு காரணம் இல்ல, அதுதான் காரணம். நான் சொல்றது அதை மட்டும் வச்சே இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க, மத்ததையும் பண்ண மாட்டாங்க. அதுதான் அடிப்படைன்ற. நான் அரசியலே பேசல. நான் வந்து I am not in disagreement with you. சமூக நீதி பத்தி பேசுறேன் சார். I am not in disagreement. சமூக நீதிக்கான அடிப்படை கல்வி. சார் ஒரு நிமிஷம், என் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, வாய்ஸ் இல்லாம. I am not in disagreement with you. அது அடிப்படை. ஆனா இவர்கள் மத்த விஷயத்தை எதையுமே பண்ணாம இத மட்டும் தான் எங்களுக்கு தேவை. உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. அப்படின்ற